Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Dr. Srivarma's அனைத்து நோய்களுக்குமான குணம். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தோழர் தியாகு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தக் லைஃப் திரைப்படம் அதோடைய இசை வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் தெரிவித்த ஒரு கருத்து, தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் தோன்றியதுன்ட்டு இன்றைக்கி அது பெரிய சர்ச்சையாக எடுத்து கர்நாடகத்தில் தக் லைஃப் படத்தை ஒரு வாரத்துக்கு ஒத்திவைப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அதை தாண்டி நீதிமன்றத்தில் நீதிபதி முன்வைத்த நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் இது மொழி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், நீங்கள் இதில் எப்படி கருத்து தெரிவிக்கலாம், நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வாளரா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. அதை தாண்டி இங்கே 300 கோடி ரூபாயில் படம் எடுத்திருக்கீங்க, நீங்கள் இங்கே ஒரு மன்னிப்பு கேட்டு போகலாமே, நீங்கள் இங்கே படம் ஓடணும்னா நீங்கள் அந்த மன்னிப்பு கேட்கலாமே, இது ஒரு பிஸ்னஸ் தானே, நீங்கள் இதில் ஈஓ பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த விவகாரத்தில் கமலஹாசன் இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல, விளக்கம் கடிதம் கொடுத்துருக்காரு. நான் அதையும் நீதிபதி படித்து பார்த்துட்டு இதில் மன்னிப்புன்ற வார்த்தையே இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஒரு மொழியை மக்களோட உணர்வு சார்ந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. சொல்லுங்கள் சார், கமலஹாசன் மன்னிப்பு தெரிவிக்காதது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அங்கே படத்துக்கு தொடர்ச்சியாக தடை நீடிக்குது, எப்படி பார்க்குறீங்க இதை? கமலஹாசன் மன்னிப்பு தெரிவிக்காமல் இருப்பது சரி. எவ்வளவு இழப்பு வந்தாலும் அதில் அவர் உறுதியாக இருக்கணும் நம்ம விரும்புகிறோம். உண்மையில் இழப்பெல்லாம் வரப்போகிறதில்ல, இது ஒன்றும் பெருசாக ரொம்ப நாளைக்கு நீடிக்க போகிற செய்தியே இல்லை. ஒரு உறுதியாக இருக்கட்டும், இது ஒரு பக்கம். அதுவும் ஒரு திரைப்படத்தை வெளியிடுவதை தடை செய்வோன்னு மிரட்டி ஒருவரை தன் கருத்தை மாற்றிக்கொள்ள சொல்வது ரொம்ப அநாகரிகமானது. அப்படின்னா இவங்க ஆதாரங்கள் கொடுக்கணும். தமிழ்லேருந்து கன்னடம் வரல, கன்னடம் சுயேட்சையாக வந்துச்சுன்னோ, சுயம்புவாக முளைத்ததுன்னோ, இல்லை கன்னடத்துக்கு தான் கன்னடம் தான் அவர் முதலமைச்சர் சொல்கிறார்ல ரொம்ப தொன்மையானது, சரி அப்போ கன்னடம் தான் தொன்மையானது, தமிழ் இளையது தான் என்றோ இப்படி எதையாவது சொல்லணும். 81 மதுரையில் நடைபெற்ற 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் தேவநேய பாவாணரும் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் ஈகே நாயனார் அன்றைக்கு கேரள முதலமைச்சர் பேச வந்திருந்தவர், அவர் சொன்னார், மலையாளம் தங்கை, தமிழ் அக்கால், நமக்கிடையில் அக்கால் தங்கை உறவு என்று பேசினார். அடுத்து எம்ஜிஆர் பேச வந்தார். அவர் சொன்னார், நாயனார் சொல்வதில் ஒரு திருத்தம், மலையாளம் மகளை போன்றது, தமிழ் அன்னையை போன்றது, இது தாய் மகள் உறவுன்னு சொன்னார். அதை நாயனாரும் மறுக்கலை, கேரளாவிலேருந்து யாரும் எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்கலை. இது ஒரு கருத்து, அவ்வளோதான். தாய் மகள்னு வர்ணித்தாலும் சரி, அக்கால் தங்கைன்னு வர்ணித்தாலும் சரி, தமிழ் திராவிட மொழிகளுக்குள் மூத்தது என்பது ஐயந்திரிபர மெய்ப்பிக்கப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் இதை சிறுமைப்படுத்துறதை அவங்க எடுத்துக்கிறாங்களே சார். அதாவது ஒரு மொழியை பற்றி தவறாக பேசினதா ஓகே, ஒரு உறவு இருக்குது இந்த மாதிரி நம்ம எவ்வளோ காலமாக சமஸ்கிருதம் செத்த மொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்தின்னு எங்கடா ஒரு மொழி இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கோச்சிக்கிட்டுலாம் தீர்க்க முடியுமா? அமித்ஷாவே சொல்கிறார், மறுத்ததான் சமஸ்கிருதத்தில் தான் எல்லா மொழி தோன்றுச்சுன்னு. அப்போ அவர்கிட்ட போய் கோச்சிக்க வேண்டியதானே. அப்போ சமஸ்கிருதத்துலேருந்து தான் கன்னடம் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒப்புதலாது. கன்னடத்தில் சமஸ்கிருதம் கலந்திருக்கிறது. தமிழ் நமக்கு தெளிவான ஆதாரம் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை விட பழைய இலக்கியம் கன்னடத்துலேயோ தெலுங்குலேயோ வேறு மொழியிலேயோ இல்லை. தொல்காப்பியம் தான் பழைய இலக்கியம். பேர்லேயே தொல் வருதில்லை, தொன்மையான இலக்கியம் அதுதான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் தானே. இதில் எங்கே கன்னடம் வந்துச்சு? இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தில் ஒரு பகுதி இன்னைக்கு கர்நாடகமாயிருக்கு, ஒரு பகுதி ஆந்திரமாயிருக்கு, இன்னொரு பகுதி கேரளமாயிருக்கு, நம்ம தமிழ்நாடு இருக்குது. இதான உண்மை. இப்போ இந்த கன்னடம் கர்நாடக பகுதி எப்பயிலிருந்து தொடங்குது? கன்னடம் எப்போ தொடங்குது? தமிழுக்கு அடுத்தபடி அது வருது கன்னடத்துக்கு பிறகு. ஏன்னா தமிழ் பேசும் பகுதிகளில் ஒவ்வொரு பகுதியில் அந்தந்த பகுதியில் இருக்கிற வழக்கு மொழிகள், திசை மொழிகள், மக்களிடையே புழங்குகிற சொற்கள் இதெல்லாம் சேர்ந்து இவற்றோடு ஆரிய பண்பாட்டு படையெடுப்பினால் வடமொழி கலந்து ஒரு மொழி தோன்றுது, அதுதான் கன்னடம். இதுக்கு அடுத்தபடி தெலுங்கு இதே மாதிரி வருது, அதுக்கு பிறகு மலையாளம் வருது. இப்போ இந்த மொழிகளை இவையெல்லாம் செப்பமுற்ற திராவிட மொழிகள் என்று கால்டுவெல் சொல்கிறார். கால்டுவெல் ஆய்வு செய்து கண்டுபிடித்த உண்மை என்னன்னா, வட ஆரிய மொழி குடும்பம் வேறு, இந்த திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகள் என்பது வேறு. இந்த திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகள் ஒரு குடும்பம். ஏன்னா ஒரு குடும்பங்கிற கருத்து, மொழிகளை குடும்பமாக பிரிக்கிறதே 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாலேயெல்லாம் யாரும் மொழிகளை குடும்பங்களெல்லாம் கருதுறது கிடையாது. இப்போ ரொமான்ஸ் மொழி குடும்பம் என்று ஐரோப்பாவில் சொல்கிறாங்க, டிட்டானிக் மொழி குடும்பம் என்று சொல்கிறாங்க. இப்போ இங்கே அது மாதிரி வந்ததில் ஏற்கனவே என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ அமித்ஷா சொல்கிறாரு, நம்ம சொல்கிறோம். ஆனால் தமிழறிஞர்கள் உட்பட கால்டுவெல் வருவதற்கு முன்னர்
இந்த நம்பிக்கையை வைத்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று சமஸ்கிருதத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கால்டுவெல் மெய்ப்பித்தார். ரொம்ப எளிமையாக கால்டுவெலுக்கு முன்னால் எல்லீஸ் வந்தார். எல்லீசன் என்று தன் பெயரை தமிழ் பெயராக மாற்றிக்கொண்டார். இங்கே எல்லீஸ் சாலை இருக்குது சென்னையில். மதுரையில் எல்லீஸ் நகர் இருக்குது. 40 வயது தான் வாழ்ந்தார். ஒரு பிரித்தானிய அரசு அதிகாரியாக இங்கே வந்தவர். அவர் என்ன பண்ணார்னா தெலுங்கையும் தமிழையும் படித்தார். இந்த தெலுங்கு தமிழ் இரண்டிலுமே உறவு பெயர்கள் அப்பா அம்மா அப்புறம் விழித்தல் நீ நீங்கள் இது போன்ற எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. சின்ன சின்ன வேறுபாடு தான். இதில் நீன்னு இருந்தால் அது நீயூன்னு இருக்கும், நீங்கள்னு இருந்தால் நீங்களூன்னு இருக்கும். இப்படி தான் இருக்கும். இந்த பெயர்கள் இந்த மொழிகளுக்கு மட்டுமே உரியவை. இவை வடமொழியிலோ வேறு எந்த ஐரோப்பிய மொழியிலுமோ இல்லை. இதை யார் எல்லீஸ் முதல்ல தெளிவுபடுத்தி முதல் ஆய்வுரை கொடுத்தார். அவர் இளம் வயதில் இறந்துட்டதுனால அதுக்கு மேலே தொடரலை. இன்றைக்கும் அவருடைய கல்லறை இருக்குது, இங்கே தான் இருக்குது, ராமநாதபுரத்தில் இங்கே தான் இருக்குது. அவருக்கு பிறகு கால்டுவெல் வர்றார். கால்டுவெல் தமிழ்நாடு பூரா நடைப்பயணம் போனவர், தமிழுக்காக முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து கொண்டவர். அதிலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சாணார் மக்களுக்காக கல்வியை அவர் தான் மிக பரவலாக கொண்டுட்டு போனவர். அவர் என்ன பண்ணார்னா அவர் ஒரு ஆய்வு செய்து இந்த மொழி குடும்பம் இது ஒரு மொழி குடும்பம். ஏன்னா இந்த உறவு பெயர்கள் முக்கியமான வினை சொற்கள் இலக்கண வடிவங்கள் இதெல்லாம் ஒன்றா இருக்குது. தனித்தனி வரி வடிவம் இருக்குது. இவை வடமொழியை சார்ந்திருக்கவில்லை. பிற்காலத்தில் மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் சொன்னார், தமிழ் பிற மொழிகளை சாராது தனித்தியங்க வல்லது என்பதை உலகிற்கு அறிவித்தவர் கால்டுவெல் அவர்கள். கால்டுவெல் தான் முதல்ல அறிவித்தார். கால்டுவெல் அறிவிக்கிற வரைக்கும் கூட தமிழர்கள் உட்பட இப்படி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. தமிழறிஞர்கள் உட்பட இப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவர் தெளிவாக மெய்ப்பித்தார். அதற்கான சான்று கொடுத்தார். இந்த திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு அருமையான ஆய்வு நூலை படைத்து கொடுத்தார் அவர். அந்த நூலில் அவர் என்ன சொன்னார்னா செப்பமுற்ற திராவிட மொழிகள் ஒரு 6 மொழிகள், இந்த தமிழ் தெலுங்கு கன்னடம் தெலுங்கு துளு கூர்கு இதெல்லாம் செப்பமுற்ற மொழிகள். செப்பமுறாத திராவிட மொழிகள் அதில் கோண்டு கோதவம் தோதவம் இப்படி பல மொழிகள். இன்னைக்கு பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மொழி கூட இப்படி ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்பதையெல்லாம் அவர் கண்டறிந்தார். அவருக்கு பிறகு பல அறிஞர்கள் பல புதிய திராவிட மொழிகளை கண்டறிந்து சொல்லியிருக்கிறார். இந்த மொழி குடும்பத்துக்கு முக்கியமானது தான். திராவிட மொழி குடும்பத்துக்கு மூத்த மொழி எதுனா தமிழ் தான். தமிழின் தொடர்ச்சி தான் மற்றதெல்லாம். ஒன்று தமிழின் நீட்சின்னு சொல்லலாம், தமிழின் விரிவாக்கம்னு சொல்லலாம், தமிழின் மறுவடிவம்னு சொல்லலாம். எப்படி நீங்கள் சொன்னாலும் சரி, இதை ஒரு உறவு முறையில் தாய் மகள்னோ அல்லது அக்கால் தங்கைன்னு சொல்றதுல ஒரு தவறு. ஏன்னா அந்த இசை வெளியீட்டில் அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, சிவராஜ்குமார் என்னுடைய அவரே இந்த உயிரே தமிழை வணக்கம் சொல்லிட்டு நான் சொல்றது எல்லாரையும் சேர்த்து தான். ஏன்னா நீங்களும் எங்களவர் தானே, உங்க மொழி எங்க மொழியோட குழந்தை தானே, நாங்க தானே உங்களுக்கு தாய்னு பெருமையோட சொல்றாரு. அவரும் ஏற்றுக்கொண்டு நேற்று வாதத்துல நீதிபதி அவர்களே சொல்றாரு, இது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மொழிகளால் பிடிக்கப்பட்ட ஒரு மாநிலம், மக்களோட உணர்வோடு கலந்தது ஒரு மொழி. ஸோ இதில் கமல்ஹாசன் எப்படி இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான தெலுங்கு அவங்க கன்னடர்கள் தானே, இந்தியாவோட ஆட்சி மொழியா இந்தி எப்படிங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க? அதற்கும் ஒரு பிரச்சனை சமீப காலமாக இல்லை, அது ஏன் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க? ஏற்று போராட வேண்டியது தானே. தமிழ்நாடு இந்திய ஏற்று போராடாமல் நீங்கள் இந்திய ஏற்று போராடுங்க. உங்கள் மொழியில் இருக்கிற வடமொழி கலப்பை ஏற்று போராடுங்க. நம்ம இங்கே போராடுறோம், நீங்கள் போராடுங்க. சார் இந்த விஷயத்தில் இப்போ கர்நாடகாவில் சிஎம் வரைக்கும் அறிக்கை கொடுக்குறாங்க, டெபுட்டி சிஎம் அறிக்கை கொடுக்குறாரு. டெபுட்டி சிஎம் என்ன சொல்கிறாங்க, சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா கமல்ஹாசன் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு, அவர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதை தாண்டி சில அரசியல்வாதிகள் தெரிவிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இது வரைக்கும் வெளிப்படையாக எந்த ஒரு ஆதரவையும் அவருக்கு தெரிவிக்கல. ஸோ இது எப்படி சார் நீங்கள்? இல்லை, அவங்க கருத்து சொல்லணும், சொல்கிறது தான் சரி. இங்கே ஒரு முதலமைச்சர் சொல்லும்போது இங்கே ஒரு முதலமைச்சர் சொல்லணும்ல, இதில் என்ன கட்டுப்பட போகுது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி இங்கே ஒரு கும்பல் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய படம் ஜனநாயகம் ஒரு படத்தை நடிச்சிருக்காரு, அதோடைய தயாரிப்பு நிறுவனம் கர்நாடகா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிங்கன்னா அடுத்து இங்கே படத்தை அதை ரிலீஸ் பண்ணுறதுல சிக்கல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி திரைப்படங்களை வச்சு ஒரு பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஒரு அற்ப இனவாதம். ஏன்னா அப்புறம் கன்னட படங்கள் இங்கே வராதா, கன்னட நடிகர்கள் இங்கே நடிக்க மாட்டாங்களா, பிரகாஷ் ராஜ் இங்கே நடிக்க மாட்டாரா? அப்படி போட்டி போட்டுக்கிட்டு அவங்களும் நம்மளும் செய்கிறது தப்பு. அது 2 பேரும் தில்லிக்கு அடிமைப்பட்டிருக்கிற 2 தேசிய இனங்கள். நம்ம 2 பேரும் அவனை விட்டுட்டு நமக்குள்ளே சண்டை போட்டுக்கல என்ன இருக்குது? அதுவும் திரைப்படங்களை போய் புறக்கணிக்கிறதும் பண்ணுறதும், திரைப்படங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவமே கொடுக்க வேணாம். தக் லைஃப் ஓடுதா ஓடலையாங்கிறது கமலஹாசன் என்ன கருத்து சொன்னாருங்கிறத பொறுத்தெல்லாம் இல்லை.
அந்த படம் எவ்வளவு பார்க்கக்கூடியதாக இருக்குது என்பதை பொறுத்தது தான். நீங்கள் இவ்வளோ பேசுகிறவங்க தக் லைஃபுக்கு கன்னடத்தில் பேர் கொடுன்னு போராடுங்களேன். ஏன் இங்கே இது என்ன தமிழ் பேர் இல்லாமல் எதுக்கு தக் லைஃப்னு ஒரு தமிழ் படத்துக்கு எதுக்கு இங்கிலீஷ் பேர் வைக்கணும் கேளுங்களேன். அதை விட்டுட்டு நீங்கள் இதில் எதுக்கு போராடணும்? அதையும் கூட என்ன பண்ணலாம்னா கருத்து தான், ஒரு மாற்று கருத்து சொல்லுங்கள். அதுக்காக வேண்டி நான் படம் வரவிட மாட்டேன் தடுப்பேன் என்று சொல்வதெல்லாம் நியாயம் இல்லை. பார்க்கிறவனுடைய உரிமையை நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? பார்க்க விரும்பினா பார்க்குறேன், விரும்பலைன்னா பார்க்காம இருக்கேன். கன்னட மக்களுக்கு அழைப்பு கொடுங்க, இந்த படத்தை யாரும் பார்க்க போகாதீர்கள்னு அழைப்பு கொடுங்க பார்ப்போம். அதெல்லாம் செய்யலாமே. படத்தை புறக்கணிச்செல்லாம் போராடலாமே. ஏன் தேட்டரில் வந்துச்சுன்னா பார்ப்போம், வந்துச்சு. அது என்ன வன்முறை தானே? அது வன்முறையை தூண்டலாமா உங்களுக்கு? அவர் சிவகுமார் சொல்கிறாரு போராட்டம் இதாகிட வேணாம், கலவரமாக மாற வேணாம். ஏது மிரட்டுறாரு அவர்? ஏன்னா கடந்த காலத்தில் காவிரி தொடர்பாக அப்படிலாம் நடந்திருக்குல்ல. காவிரியில் ஒரு முரண்பாடு நமக்கு அவங்களுக்கும் இருக்குது. அது எப்படி தீர்க்கணுமோ தீர்க்கணும். அவரே சொல்கிறாரு அவங்கள்ட்டேருந்து மின்சாரம் நமக்கு வருது, நம்ம அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம். கரெக்டு. நீங்கள் தண்ணி கொடுக்கலன்னா நாங்கள் மின்சாரம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் கடந்த காலத்தில் போராடி இருக்கிறோம், இன்னும் போராட வேண்டிய தேவை இருக்குது. இதை தாண்டி இது பொதுமக்கள்கிட்ட வந்து பொதுமக்களை தாக்குறதோ இல்லை அந்த கடந்த காலம் நடந்த கசப்பான அனுபவங்கள் இங்கே அங்கிருந்து இங்கே வர மக்களையோ இல்லை இங்கிருந்து அங்கே போகிற மக்களையோ தாக்குறது இங்கே தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் அது நடந்தது இல்லைங்க. தமிழ்நாட்டில் ஒரு அற்பத்தனமாக கூட ஏதோ ஒரு சின்ன குழு போய் ஒரு கன்னடரை தாக்கினாங்க, இதை தாக்கினாங்க. ஆனால் அங்கே நடந்திருக்குங்க. நீங்கள் இடைக்கால தீர்ப்பு வெளியிடப்பட்ட நேரத்தில் இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ணகிரியுடைய மக்கள் தீர்ப்பாயும் ஒரு நீதிபதி சுரேஷ் தலைமையில் ஒரு குழு அனுப்பி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. நான் தான் தமிழில் மொழிபெயர்த்தேன். அவ்வளவு மோசமாக நடந்துச்சு. ஒரு பெண்கள் கட்டி இருக்கிற தாலி மஞ்சளாக கருப்பான்னு பார்த்து அவள் தமிழ் பெண்ணா இல்லையான்னு பார்த்து தாக்கின சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. கொலைகள் நடந்துச்சு. இங்கே வெளியேறி அகதிகளாக வந்தாங்க, அங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கெல்லாம் வந்தாங்க. அகதி முகாம்களே திறக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் ரொம்ப மோசமான அனுபவம். அந்த மக்கள்கிட்ட அதற்கு எதிராக பேசணும், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும். நான் எங்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் போல் கர்நாடகத்தில் கர்நாடக விமோசன ரங்கா, கர்நாடக விடுதலை முன்னணின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதனுடைய மாநாட்டில் நான் பேச போனேன். எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் அங்கே போய் எங்கேயும் போல் காவிரி பேசிடாதீங்க. நான் அதை பேசாமல் எதுக்கு அங்கே போகிறேன்ட்டு நான் அந்த கூட்டத்தில் காவிரி சிக்கலை நான் தமிழில் விளக்கி சொல்லி கன்னடத்தில் அது மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ்நாடு இழந்த உரிமைக்காக போராடுகிறது, பறித்திருப்பது கர்நாடகம், பறிகொடுத்திருப்பது தமிழ்நாடு, காவிரியில் கர்நாடகத்திற்கு உரிமை உண்டு என்று தமிழ்நாட்டில் எல்லோரும் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் உரிமை உண்டு என்று கர்நாடகத்தில் யாருமே ஒப்புக்கொள்வதில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டோம். கூட்டத்தினர் எழுந்து காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம் என்று முழக்கம் கொடுத்தாங்க. செய்ய முடியும். அந்த மக்கள்கிட்ட போய் அந்த மாற்று கருத்தை உருவாக்க முடியும். இதே ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் பக்ரானங்கள் அந்த ரவிபியாஸ் நதி குறித்து முரண்பாடு இருந்துச்சு. இந்த வேளாண் போராட்டத்தின் போது 2 தரப்பு விவசாயிகளும் சொன்னாங்க நமக்குள்ளே எவ்வளோ வேணாலும் தண்ணி விட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் தண்ணி இது பண்ணிக்கலாம், இதுக்கு போய் அரசுகிட்ட நம்ம கேட்க வேண்டியலன்னு முடிவுக்கு வந்தாங்க. ஒரு பொதுவான போராட்டம் நமக்கு யாரை ஏற்று நடத்தணுமோ அந்த போராட்டம் வளரும்போது தான் இந்த பிணக்குகள்லாம் மாறும், இந்த பூசல்கள் மறையும். இந்த பூசல்களை சின்ன சின்ன காரணத்துக்கெல்லாம் வளர்த்து கொண்டே போகக்கூடாது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். கமலஹாசன் அவர் ஸ்டாண்டில் நிற்கிறாரு. இதை தொடர்ந்து இப்போது அந்த கர்நாடக தொழில் வர்த்தக சபை வாங்க உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருக்காங்க. நேரம் ஒதுக்கி இது குறித்து பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.